ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சூப் செஞ்சோன்னு சொன்னோம் இல்லையா, அந்தோட ரெசிபியை வந்து இந்த விலாகில் நம்ம பார்க்கலாம். ஒரு தக்காளியை வந்து 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு மட்டும்தான் காரத்துக்கு சேர்க்குறேன், வேறு எதுவும் நான் சேர்க்கல. ஸோ 1 கப் அளவுக்கு நான் வந்து முருங்கைக்கீரையை உருவி நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வரைக்கும் வச்சிடலாம். ஸோ 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீரை வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். இதை வந்து நம்ம வடிகட்டிட்டு கீரையை தனியாக எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்துட்டு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து அரைச்சி பேஸ்ட்டாக கொண்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சதும் இப்போ வந்து நம்ம வடிகட்டி வச்சு இல்லையா, அந்த தண்ணி நல்லா சூடாகவே இருக்கும். அப்படி இல்லைனா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதில் வந்து பெப்பரும் சால்ட்டும் போட்டால் நம்மளோட சூப்பரான முருங்கைக்கீரை சூப் வந்து ரெடி.